ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நாங்கள் பார்க்கவிருப்பது பிரித்தானியாவின் பிரதமர் கியர் ஸ்டாமர் தான் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக தனது அறிவிப்பினை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். கடந்த ஒரு வார காலமாகவே பல சலசலப்புகள் இடம்பெற்றிருந்தது. கியர் ஸ்டாமர் பதவி விலகப் போகின்றார். கட்சியிற்குள்ளேயே பல உட்கட்சி பூசல்கள் நடைபெறுகின்றன. அதே போன்று பல்வேறு விதமான அழுத்தங்கள் அவரை பதவி விலகுவதற்கு வழிவகுப்பு செய்கின்றன என்பது பற்றியதான அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் தனது உத்தியோகபூர்வமாக பதவி விலகல் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் கியர் ஸ்டாமர். சரி, பிரித்தானியாவை பொறுத்தவரையில் கடந்த 10 வருடங்களுக்குள் 2016 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரையிலான அந்த 10 வருட கால பகுதியை எடுத்து பார்த்தால் இப்பொழுது இருக்கின்ற கியர் ஸ்டாமர் 6வது பிரதமர். இப்பொழுது அவரும் பதவி விலகினால் வரப்போகின்றவர் புதிய பிரதமர், 7வது பிரதமர். 10 வருடங்களுக்குள் 7 பிரதமர்களை சந்திக்கவிருக்கின்றது. 6 பிரதமர்களை சந்தித்து 7வது பிரதமரை சந்திக்கவிருக்கின்றது பிரித்தானியா. சரி, பிரித்தானியாவிற்கு ஏன் இந்த நிலைமை? அரசியல் ஸ்திரமற்ற தன்மை பிரித்தானியாவில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? அதே போன்று பிரித்தானியாவின் தற்போதைய பிரதமர் கியர் ஸ்டாமர் பதவி விலகுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? அதே போன்று இப்பொழுது பதவி விலகிவிட்டால் இவருக்கு அடுத்ததாக யார் வரப்போகின்றார்கள்? அவர்கள் வந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன என்பது பற்றித்தான் நாங்கள் இன்றைய காணொளியிலே பார்க்கவிருக்கின்றோம். சரி, இப்பொழுது இருக்கின்ற கியர் ஸ்டாமர் 2024 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றிருந்தார். இப்பொழுது வரை, அதாவது 2026 வரை 2 வருடங்கள் தான், குறுகிய காலம்தான் அவரது பிரதமர் பதவியில் அவர் இருந்திருக்கின்றார். சரி, 2024 ஆண்டு அவர் பதவியிலே வரும்போது லேபர் பார்ட்டி மிக முக்கியமாக அமோகமான வெற்றியினை பெற்றிருந்தது. அதற்கு முன்பிருந்த டோரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மிக முக்கியமான விடயங்களில் மக்களின், அதாவது பிரித்தானிய மக்களின் எதிர்ப்பினை சம்பாதித்திருந்தது. அதனை தனக்கு சாதகமாக மாற்றி அந்த எலெக்ஷனிலே 2024 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே பெருவாரியான வெற்றியினை பெற்றிருந்தார் கியர் ஸ்டாமர். குறிப்பாக 411 ஆசனங்களை பெற்று லேபர் பார்ட்டி ஆட்சியிலே அமர்ந்திருந்தது. சரி, இப்படியாக 2 வருடங்களுக்குள் இப்படியான பெரிய வெற்றியை பெற்ற ஒரு பிரதமர் ஏன் பதவி விலகுகின்றார்? என்ன காரணம் என்று பார்த்தால் 4-5 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக மக்களிடம் ஏற்பட்ட மாற்றம் என்ன? 2024 இவர்தான் எங்கள் எதிர்காலம் என்று வாக்களித்த மக்களிடம் ஏற்பட்ட மாற்றம் என்னவென்று பார்த்தால் மிக முக்கியமான 3 விடயங்களை நாங்கள் கூற வேண்டும். பொருளாதார வளர்ச்சி. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் கோவிட் காலத்தில் ஏற்பட்ட தேக்கம், அதாவது கோவிட் காலத்திலே ஏற்பட்ட இந்த பொருளாதார தேக்கம் அதற்கு முன்பும் காணப்பட்டிருந்தது. அதற்கு மிக முக்கியமான விடயம் பிரெக்சிட். 2016 ஆண்டு அப்பொழுது இருந்த பிரதமர் டேவிட் கமரோன் தாங்கள் பிரெக்சிட்டில் இருந்து விலக வேண்டுமா இல்லையா, நாங்கள் என்றும் சேர்ந்திருக்க வேண்டுமா என்று ஒரு வாக்கெடுப்பினை நடத்தியிருந்தார். அதாவது பிரெக்சிட்டில் இருந்து நாங்கள் விலகிவிட வேண்டுமா, பிரெக்சிட் அதாவது ஐரோப்பிய யூனியனோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டுமா, அதாவது அப்பொழுது இருந்த பிரதமரை பொறுத்தவரையில், கமரோனை பொறுத்தவரையில் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு சாதகம் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் வாக்கெடுப்பிற்கு விட்டிருந்தார். ஆனாலும் அவரது நிலைப்பாட்டிற்கு எதிராக மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அதாவது நாங்கள் ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேற வேண்டும் என்று பெருவாரியாக மக்கள் வாக்களித்திருந்தார்கள். எனவே அதனை முன்னின்று நடத்திய பிரதமர் கமரூன் தானும் பதவி விலகுவதாகவே அறிவித்திருந்தார். அதாவது தனது கொள்கைக்கு எதிராகவே மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களது முடிவுக்கு நான் தலை வணங்கி, நான் அவர்களுக்கு எதிராக இருப்பதால், தனது கொள்கைகள் எதிராக இருப்பதனால் தான் பதவி விலகுவதாக அவர் குறிப்பிட்டு பதவி விலகியிருந்தார். சரி, அப்படியாக பதவி விலகியதிலிருந்து இப்பொழுது கியர் ஸ்டாமர் பதவி விலகுவது 6வது பிரதமர். சரி, அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க போன அந்த பொருளாதார தேக்க நிலைமையினை நான் முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து காட்டுவேன் என்றே கியர் ஸ்டாமர் தனது வாக்குறுதியில் கொடுத்திருந்தார். ஆனால் இன்று வரையிலும் அந்த பொருளாதார தேக்க நிலைமை காணப்படுகின்றது. அதாவது அதிகமான வரிச்சுமைகள் மக்கள் மீது ஏற்படுத்திக் கொண்டே போகின்றார்கள். ஆனாலும் எந்த விதமான ரிலீஃபும் காணப்படவில்லை. இது மக்கள் கியர் ஸ்டாமர் மீது வைத்திருந்த நம்பிக்கையினை இழந்ததற்கு மிக முக்கியமான காரணம். இன்னொன்று, அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி NHS, இங்கு காணப்படுகின்ற சுகாதார துறையினை மீள் பரிசீலனை செய்து துரிதப்படுத்தி மக்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு டாக்டரினை பார்க்க வேண்டும், தங்களது வருத்தம் சம்பந்தமாக, தங்களது உடல்நிலை சம்பந்தமாக உடனடியாகவே மிக முக்கியமாக வைத்திய நிபுணர்களை சந்திப்பதற்கான அந்த கால அவகாசம் மிக நீளமாக காணப்படுகிறது. அதனை குறைத்துக் கொள்வோம் என்று அவர்கள் தங்களது வாக்குறுதியிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் இன்று வரையிலும் அந்த கியூயிங் சிஸ்டம், அதாவது காணப்படுகின்ற கால தாமதங்கள் இன்னும் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஒரு ஸ்பெஷலிஸ்டை பார்ப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற காலங்கள் 30 நாட்களுக்கும் அதிகமாக காணப்படுகின்ற அந்த நிலைமையும் இன்னும் காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே மக்கள் அதிலும் தங்களது
அதாவது தாங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையினை இழந்திருக்கின்றார்கள். இது அடுத்ததான விடயம் என்னவென்று பார்த்தால் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு. அதாவது ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கின்ற போது ஒவ்வொருவரும் அன்றாடமாக தங்களது வாழ்க்கையினை கொண்டு நடத்துவதற்கான செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. தனது தேர்தல் அறிக்கையிலே இந்த வாழ்க்கை செலவுகளை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் அது எந்த வகையிலும் நடைபெறவில்லை. எனவே அந்த வாழ்க்கை செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படாமல் இன்னும் அதிகரித்தே காணப்படுகின்றமை மக்கள் கியர் ஸ்டார்மர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை இழந்து போவதற்கு மிக முக்கியமான காரணமாகி போனது. சரி, இப்படியாக மக்களின் மனமாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு புறம் இருந்தாலும் கட்சிக்குள் ஏற்பட்ட மனமாற்றங்களும் மிக முக்கியமான காரணமாகி போனது கியர் ஸ்டார்மர் பதவி விலகுவதற்கு. சரி, அப்படியாக கட்சிக்குள் என்ன நடைபெற்றது, அதாவது கட்சிக்குள் ஏற்பட்ட மிக முக்கியமான பின்னடைவு என்ன என்று நாங்கள் பார்க்க போனால் மிக முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது பிரித்தானியா அமெரிக்காவிற்கான தனது தூதுவரை நியமித்ததில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு மிக முக்கியமாக கியர் ஸ்டார்மருக்குள் உட்கட்சியிலே ஒரு பூசலினை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது உட்கட்சியினை இரண்டாக பிளவுபடுத்தி இருந்தது, கியர் ஸ்டார்மருக்கு ஆதரவு மற்றும் கியர் ஸ்டார்மருக்கு எதிராக. அப்படியான அந்த நியமனம், அதாவது பிரித்தானியா அமெரிக்காவிற்கான தனது தூதுவர் நியமனம் ஏன் அப்படி நடந்தது என்று பார்த்தால், அதாவது கியர் ஸ்டார்மர் தனக்கு மிக முக்கியமான நெருக்கமான சகாவாக கருதப்படுகின்ற பீட்டர் மெண்டல்சனை நியமித்திருந்தார். பீட்டர் மெண்டல்சனை பொறுத்தவரையில் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் காணப்பட்டிருந்தன. எனவே பீட்டர் மெண்டல்சன் சரியான தேர்வு அல்ல என்று கட்சிக்குள் போர்க்கொடி தூக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தனது லீடர் பவரினை பாவித்து கியர் ஸ்டார்மர் பீட்டர் மெண்டல்சனை அமெரிக்க தூதுவராக நியமித்திருந்தார். இது கட்சியினை இரண்டாக பிளவுபடுத்தி இருந்தது. மிக முக்கியமாக கட்சி இரண்டாக பிளவுபடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இதற்கு அடுத்ததாக பார்க்க போனால், அதாவது அண்மையிலே நடைபெற்ற லோக்கல் எலெக்ஷனிலே பெருவாரியாக லேபர் பார்ட்டி தனது தோல்வியினை சந்தித்திருந்தது. மிக முக்கியமாக பார்க்க போனால் ரிஃபார்ம் யூகே என்று சொல்லப்படுகின்ற நைஜல் ஃபராஜின் கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று அதிக வெற்றிகளை பெற்றிருந்தது. இது உள்கட்சியிலே சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆளுகின்ற ஒரு கட்சி உள்ளே நடைபெறுகின்ற மே எலெக்ஷனிலே தாங்கள் பெருவாரியாக தோல்வியை சந்திப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நைஜல் ஃபராஜின் எழுச்சி கியர் ஸ்டார்மரின் வீழ்ச்சிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணமாகி போனது. இதற்கு அடுத்ததாக இங்கு பிரித்தானியாவிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து காணப்படுகிறது. அதாவது தாங்கள் கொண்ட கொள்கை, அதாவது கொடுத்த ஸ்டேட்மெண்டில் இருந்து வாபஸ் வேண்டுவது மிக கடுமையாகவே சாடப்படும். அதாவது யூ டர்ன் அடித்து விட்டார். அதாவது மிகவும் அவர் முதலிலே சொன்னதொன்று இப்பொழுது அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து தன்னை மாற்றி கொண்டு விட்டார். அதாவது ஹி டேக் யூ டர்ன் என்று சொல்லுவார்கள். அப்படியாக என்வாயர்மெண்டல் பாலிசியிலே அவர் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள் உட்கட்சியில் சலசலப்பினை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் பல முக்கியமான பிரமுகர்கள் தங்களது லேபர் பார்ட்டியில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு கிரீன் பார்ட்டியிலே சேர்ந்து கொண்டமையும் கட்சியிலே மிக முக்கியமாக கியர் ஸ்டார்மருக்கு பின்னடைவினை ஏற்படுத்தி இருந்தது. சரி, இவ்வாறான விடயங்களுக்கு முத்தாய்ப்பாய், அதாவது இவையெல்லாம் பார்க்க போனால் இவையெல்லாம் ஒரு காரணமா? இதற்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தனது சோசியல் தளத்திலே ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தார். அதாவது அவர் கியர் ஸ்டார்மரை பற்றி என்ன சொல்லியிருந்தார் என்று பார்த்தால், கியர் ஸ்டார்மர் will resign as a Prime Minister of the United Kingdom. He failed badly on two very important subjects, immigration and energy sectors. Wish him well என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சோசியல் மீடியாவிலே தனது கருத்தினை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது வேறு ஒரு இன்னும் ஒரு நாட்டு பிரதமர், இன்னும் ஒரு நாட்டு ஜனாதிபதி பிரித்தானிய பிரதமரை பற்றி இப்படியாக தெரிவித்த கருத்து பல சலசலப்புகளை கட்சியிலே ஏற்படுத்தி இருந்தது. அதாவது ஒரு சமூக ஊடகங்களிலே இப்படியாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி. இவை பிரித்தானியாவின் சர்வதேச உறவுகளை கியர் ஸ்டார்மர் எப்படியாக பேணி காத்திருந்தார் என்பதற்கான ஒரு ரிசல்ட்டாகவே இது பார்க்கப்படுகிறது. ஒரு கட்டுமையான ஒரு சர்வதேச உடன்படிக்கையினை அல்லது கட்டுமையான ஒரு சர்வதேச உடன்பாடுகளை அமெரிக்காவோடு கியர் ஸ்டார்மர் ஏற்படுத்தி இருந்தால் இப்படி ஒரு கருத்தினை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்க மாட்டார். இது கியர் ஸ்டார்மரின் ஒரு வீழ்ச்சியினையே, ஒரு தோல்வியினையே காட்டுகின்றது என்று உட்கட்சியிலே பல பிரமுகர்கள் போர்க்கொடி தூக்கி இருந்தார்கள். இவையெல்லாம் மிக முக்கியமாக பிரித்தானியாவில் கியர் ஸ்டார்மர் தனது பதவியினை இன்றைய தினம் ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணங்களாக போனது. சரி, அடுத்த விடயத்தை பார்க்க போனால், ஒருவர் ராஜினாமா செய்கின்றார் என்றால் அந்த பதவி யாருக்கு கொடுக்கப்பட போகின்றது, யார் அதனை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள், அதற்கு தகுதியானவரை லேபர் பார்ட்டி கண்டுகொண்டு விட்டதா அல்லது அதற்கும் ஒரு போட்டிகள் நடைபெற போகின்றனவா? அதாவது லேபர் பார்ட்டி இங்கு இருக்கின்ற கட்சிகளிலே யாரெல்லாம் மிக முக்கிய செல்வாக்காக இருக்க போகின்றார்கள், அவர்களுக்குள் யார் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற அந்த வாக்கெடுப்புகள் நடைபெற போகின்றதா என்று பார்த்தால் இம்முறை அப்படியாக ஒன்றுமல்ல. அதாவது மிக முக்கியமாக பார்க்க போனால்
கடந்த 9 ஆண்டுகளாக லேபர் பார்ட்டியிலே மிக முக்கியமான பிரபல்யமான தலைவராக இருந்தவர். ஆனாலும் அவர் இதுவரையிலும், அதாவது அவர் எம்பியாக இருக்கவில்லை, மான்செஸ்டர் சிட்டியின் மேயராக இருந்த ஆண்டி பெர்ன்ஹாம் மிக முக்கியமான பிரபல்யமான தலைவராக உருவெடுத்திருக்கின்றார். கடந்த 9 ஆண்டுகளாக தொலைக்காட்சியின் மிக பிரபல்யமான ஒரு மாற்று தலைவராக பார்க்கப்பட்ட ஆண்டி பெர்ன்ஹாமின் எழுச்சி இப்பொழுது கியர் ஸ்டாமர் விட்டு சென்ற இடத்தினை நிரப்புவதாகவே பார்க்கப்படுகின்றது. சரி, ஆண்டி பெர்ன்ஹாம் யார், எப்படியாக இந்த செல்வாக்கினை பெற்றார், எப்போட்டிகளும் இல்லாமல் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகின்றார்? அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதாவது ஆண்டி பெர்ன்ஹாமின் எழுச்சி என்பது பிரெக்சிட் காலத்தில் இருந்தே பெரிதாக பேசப்படுகின்றது. அதாவது பிரெக்சிட் நடைபெற்று அதற்கு பின்பு கோவிட் வந்த காலத்திலே அதிகமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் நோர்த்தை பொறுத்தவரையில், அதாவது மான்செஸ்டரை பொறுத்தவரையில் ஒரு பக்கச்சார்பாகவே காணப்பட்டது. அதாவது அரசாங்கம் லண்டனை ஒட்டி இருக்கின்ற மக்களுக்கான கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் வடக்கு பக்கம் கிடைக்கவில்லை என்பதற்காக போராடி அதிலே வெற்றி பெற்றவர் தான் ஆண்டி பெர்ன்ஹாம். ஆண்டி பெர்ன்ஹாமின் எழுச்சி அதிலிருந்து ஆரம்பித்தது. இப்பொழுது கியர் ஸ்டாமரின் வீழ்ச்சி அவரது அந்த பேரினை மென்மேலும் வளர்வதற்கு உறுதுணையாகி போனது. சரி, ஆண்டி பெர்ன்ஹாம் மான்செஸ்டர் சிட்டியின் மேயராக இருக்கின்றார். எனவே அவர் கியர் ஸ்டாமரின் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு தடங்கள் இருந்தது. காரணம், மேயராக இருப்பவர்கள் எப்பொழுதுமே இந்த பிரதமர் போட்டியிலே வர முடியாது. அவர்கள் இங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற வேண்டும். எனவே நெருங்கிய சகாவான ஆண்டி பெர்ன்ஹாமிற்கு நெருங்கிய சகாவான ஜோஸ் சைமன்ஸ் என்ற விசுவாசமான லேபர் பார்ட்டி உறுப்பினர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர், தனது நாடாளுமன்ற அந்த உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்து அந்த மெர்க்ஃபீல்ட் என்கின்ற தொகுதியிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆண்டி பெர்ன்ஹாம் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலே மிக பெருவாரியான தோல்வியினை சந்தித்திருந்தது லேபர் பார்ட்டி. ஆனாலும் இவர் போட்டியிட போகின்ற அந்த தொகுதியிலே தோல்வியை சந்தித்திருந்தார். நிச்சயமாக கியர் ஸ்டாமர் எந்த விதமான இந்த பதவி விலகல் முடிவுகளையும் எடுத்திருக்க மாட்டார். காரணம், அவருக்கு நிகரான ஒரு தலைவர் அங்கு இல்லை. ஆனாலும் ஆண்டி பெர்ன்ஹாம் அந்த தொகுதியிலே பெருவாரியாக வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக அவரது வாக்கு சதவீதத்தை பார்க்க போனால் 54.8% வாக்குகளை பெற்றிருந்தார் ஆண்டி பெர்ன்ஹாம். அவருக்கு எதிராக போட்டியிட்ட ரிஃபார்ம் யூகே வேட்பாளரை பொறுத்தவரையில் 34.5 வாக்குகளை தான் பெற்றிருந்தார். எனவே தோராயமாக 9,231 வாக்கு வித்தியாசத்திலே ஆண்டி பெர்ன்ஹாம் வெற்றி பெற்றிருந்தார். எனவே வெற்றி பெற்று இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றது இப்பொழுது கியர் ஸ்டாமர் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்கு வாய்ப்பாகவே அமைந்து போனது. எனவே அடுத்ததாக என்ன நடைபெறும் என்று பார்த்தால், பாராளுமன்றம் கலைக்கப்படுமா, மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலினை யூகே சந்திக்க போகின்றதா என்று பார்த்தால் அதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் மக்கள் தங்களது இடங்களுக்கான பிரதிநிதிகளை தான் தெரிவு செய்வார்கள். அப்படியாக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளின் கட்சி ஒன்றிணைந்து தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்தான் பிரதமராக அமர்த்தப்படுவார். குறிப்பாக கியர் ஸ்டாமர் வருகின்ற போதும் அவரது கட்சி கியர் ஸ்டாமரை பிரதம வேட்பாளராக நிறுத்தி தங்களது வாக்கினை கேட்டிருந்தாலும் குறிப்பாக மக்கள் தங்களது பிரதிநிதிகளுக்கு தான் வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் தங்கள் கட்சியின் தலைவராக கியர் ஸ்டாமரை தெரிவு செய்து அவரை பிரதமராக மாற்றியிருந்தார்கள். அதே போன்று இப்பொழுதும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரித்தானியா செல்ல போவதில்லை. எனவே குறிப்பாக லேபர் பார்ட்டியை பொறுத்தவரையில் தங்களது அடுத்த தலைவராக ஒருமனதாக ஆண்டி பெர்ன்ஹாம் தெரிவு செய்யப்படுவார் என்றே நம்பப்படுகின்றது. குறிப்பாக எந்த விதமான போட்டிகளும் இன்றி அவர் தெரிவு செய்யப்படுவார். எனவே கியர் ஸ்டாமர் இப்பொழுது நடைபெறுகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்த ஓட்டமில் முடிவடைகின்றது. எனவே ஓட்டம் வரையிலும் கியர் ஸ்டாமர் இப்பொழுது தனது பதவி விலகல் கடிதத்தினை கொடுத்திருந்தாலும் அதாவது வருகின்ற ஓட்டம் வரையிலும் அவர் அந்த பிரதமர் பதவியினை தொடர்ந்து வகித்துக் கொண்டிருப்பார். ஓட்டமில் புதிய பிரதமராக ஆண்டி பெர்ன்ஹாம் தனது புதிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, பிரித்தானியாவில் நடைபெற்ற ஒரு அரசியல் மாற்றமாகவே இது பார்க்கப்படுகின்றது. சரி, குறிப்பாக தலைவர்கள் மாறினாலும் மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தால், அதாவது இங்கு இருக்கின்ற பொருளாதார தேக்க நிலைமை குறைக்க வேண்டும். அதே போன்று குடிவரவு குடியகழ்வு அந்த இமிகிரேஷன் சிஸ்டத்திலே பெருவாரியான மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது மக்கள் அதிகமாக வேற்று நாடுகளில் இருந்து வந்து இங்கு குடியேறுவது இவர்களது வெல்ஃபேர் சிஸ்டங்களை அதிகமாக அவர்களுக்காக பாவிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. எனவே டாக்ஸ் பேயர்ஸின் மணி அதிகமாக இந்த வெல்ஃபேர் சிஸ்டங்களுக்கு, அதாவது
புதிதாக குடிபெயர்ந்து வருகின்றவர்களுக்கு அதிகமாக பாவிக்கப்படுவதனால் நாட்டிலே ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கு எதுவான ஒரு காலநிலை, ஏதுவான ஒரு சாதகமான நிலைமை இங்கு காணப்படவில்லை. அதாவது வருகின்ற வருமானத்தின் அநேகமான பகுதி வெல்ஃபேர் சிஸ்டங்களுக்காகவே போகின்றது. அந்த வெல்ஃபேர் சிஸ்டங்களை அனுபவிப்பவர்களும் வேற்று நாட்டவர்களாகவே, அதாவது குடிபெயர்ந்து வருகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் என்ற ஒரு குறை இங்கு காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவே இவற்றை எல்லாம் புதிதாக வருகின்ற பிரதமர் மாற்றுவாரா? பொருளாதாரத்திலே மிக முக்கியமான எழுச்சியினை கொண்டு வருவாரா? உள்நாட்டு உற்பத்தியிலே மிக முக்கியமான பெருக்கத்தினை கொண்டு வருவாரா? தனிநபர் வருமானத்திலே ஒரு மிக முக்கியமான எழுச்சியினை கொண்டு வருவாரா? அன்றாட வாழ்க்கை செலவு அந்த நிலையினை, அதாவது இப்பொழுது காணப்படுகின்ற அதிகரித்த வாழ்க்கை சுமையினை குறைத்து சராசரியான வாழ்க்கை நிலையினை கொண்டு வருவாரா என்பதுதான் மக்களின் அங்கலாய்ப்பாக, எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது.